இந்த அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த நிஅமத்து, அதாவது வாயால நன்றி என்ற பகுதிக்கு நான் வருவதற்கு முன்னால் உள்ள பகுதிகளை சொல்லிக்கின்றாரு. இவ்வளவு நம்ம உணர்றது நன்றியுடைய முக்கியமான பகுதி என்று. அல்லாஹ்வுடைய நிஅமத்தை ஒரு மனிதன் அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார், அதுக்கு நன்றி கெட்டவனாக நடக்க ஆரம்பித்தால் விளைவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்ட, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான், அவர்களாக அதனை மாற்றிக்கொள்ளுகின்ற வரைக்கும். இந்த மா பி நிஅமத்தின் என்றதை நிறைய பேர் என்ன புரிஞ்சிட்டாங்கடா, தவறு, அது மொழி அடிப்படையிலும் பிழை. அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான் அப்படின்னு விளங்கிட்டான். அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான்னு எப்படி சொல்றது? அல்லாஹ் திருத்தினா தான் அவங்க திருந்துவாங்க. அவர்களாக திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் திருத்த மாட்டான் என்ற அர்த்தம் அதுக்கு இல்லை. மாபி, அதாவது மாபிக்கும் என்றா விளங்கிட்டா, இன்னல்லாஹ லா யுகையிரு, அதாவது மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். பி அப்படி என்று சொல்ற அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிஅமத், அதை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான், எடுக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு நிஅமத்தை அல்லாஹ் தந்துட்டான்டா, அல்லாஹ்வுடைய சுன்னான்னு நீங்க படிச்சீங்கடா, எந்த படைத்த படைப்பையும் மனிதர்கள்ல ஜின்கள்ல உலகத்தில் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அதை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிட மாட்டான். இப்லீஸை நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலா அந்த நிமிஷமே என்ன செய்யலாம், இல்லாமல் ஆக்கிக்கலாம். உலகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் என்று வரட்ட அந்த படைச்ச படைப்பெல்லாம் என்ன செய்யலாம், இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா படைத்ததை சோதனையாக மாற்றுவதும் தண்டனையாக மாற்றுவதும் நன்மையாக மாற்றுவதும் இதான் நடக்கும். இப்போ இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அதாவது அவர்கள்ட்ட உள்ள அருள் அல்லாஹ் கொடுத்துட்டு உடனே எடுக்க மாட்டான், உடனே என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். அந்த அருளை அவங்க பயன்படுத்தாம, அதை அநியாயம் பண்ணி, அதை கணக்கெடுக்காம புறக்கணிக்கிற நேரத்தில் சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவர்கள் அறியாத வண்ணம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அவர்கள் அதில் உள்வாங்குவான். அந்த நியாமத்தை அவர்களே ஆடையை போல களைஞ்சிட்டு போகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உள்வாங்குவார். முழு நியாமத்தை இழந்த பின்னால தான் உணர்வார், அத்தனை நியாமத்தையும் ஆடையை போல நான் களைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், உணர்வார். ஒழுக்கமான சூழ்நிலையையும் ஒழுக்கமான வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பாங்க. கெடுதிய அவரால் நெருங்கவே முடியாத சூழ்நிலையில் உள்ள மனைவி, பிள்ளைகள், அண்டை வீட்டு சூழல், நண்பர் சூழல் தந்திருப்பான். அதாவது சிவர்களுக்கு மேல சிவர் தந்து அல்லாஹ் அவரை நடுவில் வச்சிருப்பான். ஒழுக்க கேடு அவரால் நினைச்சு பார்க்க கூட முடியாத அடைப்பில் இருந்திருப்பான். அதை நியாமத்தான் நினைக்க மாட்டான், அதை நியாமத்தான் நினைக்க மாட்டான். எனக்கு ஒரு சினிமாவுக்கு போக முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு தவறான வழிக்கு போக முடியாமல் இருக்குது, எனக்கு ஒரு விபச்சாரத்துக்கு போக முடியும், எல்லாம் சுற்றி உள்ளவங்கள நல்லவனாக்கிறான். விளங்கிட்டா, என்ன செய்யறது, இந்த குரூப்போட போனால் எப்படியும் பள்ளிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விளங்கிட்டா, இந்த குரூப்போட போனால் எப்படியும் பயானுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த குரூப்போட போனால் தராவிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இவங்களோட போனால் ஓதல் படிப்புன்னு தான் இருக்க வேண்டி வரும். எப்படி இவரை கலட்டி விடுறது தெரியுதானே, கூப்பிட்டு அந்த பக்கம் தான் கூப்பிடுவான். நம்ம ஒரு என்ஜாய் பண்ண முடியாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்குன்னே நிற்பான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நியாமத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நியாமத்தை உங்களிடம் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, உடனே மாற்ற மாட்டான். நீங்களா இப்போ ட்ரை பண்ணணும். அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு நட்பை கலட்டி விடணும், அதில் பொறுக்காமல் விடணும். ஒழுக்கமான மனைவியா அவளை நினைச்சு என்ன செய்யணும். ஒழுக்கமான மனைவியின் டாபிக் ஒரு தனி தலைப்பாக எடுக்கணும். ஏன் தெரியுமா, ஒழுக்கமான மனைவிகளை அசிங்கமான காட்சிகளை வைத்து விரும்பாத இளைஞர் சமுதாயம் என்று உருவாகிட்டு. சரியா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மீடியா பரவலின் காரணமாக, அசிங்கமான காட்சிகளின் காரணமாக அழகையும் கண்ணியத்தையும் அந்த அசிங்கமான, அதாவது தோற்றங்களிலும் காட்சிகளிலும் ஆடைகளிலும் விளங்கக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் என்று உருவாகி அனைவருக்கும் நம்ம பார்க்குற டைமில் இந்த சமுதாயத்தில் திருமண விவாகரத்துகள் அவைகள்லாம் பார்க்குற டைமில் என்னத்துக்கு விவாகரத்து பண்ணான்னா இதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறான், விவாகரத்து பண்ணிக்கிறான். அவனோட உள்ளத்தில் பதிஞ்சிருக்கக்கூடிய எல்லா ஃபித்ரவும் தபத்தலத், எல்லா இயல்புகளும் மாறி பேத்திருக்குது. இதை அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒழுக்கமான மனைவி அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப், அவனுக்கு ஒழுக்கமான மனைவி அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப். ஏன், அவனால் ஒரு சினிமா பார்க்க இயலாது, அவனால் ஒரு காட்சி பார்க்க இயலாது, அவனால் ஒரு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக இயலாது. ஏன், அது ஹராம், அது கூடாது. இவளை எப்படி நம்ம என்ன செய்யறது, இல்லாமல் ஆக்குறது? அப்போ சைத்தான் வருவான். நீ அந்த விஷயத்தில் அவளோட திருப்தியாக தாய்க்கிறாய், இந்த விஷயத்தை பாரு, அவள்கிட்ட ஏதாவது ஒரு பிள்ளையான ஒரு விஷயம் இருக்குமே, இதன் காரணமாக அவளோட முரண்படு அதை பெருசாக்கு, அவளை தலாக் பண்ணிடு. அதுக்கு பின்னாடி உனக்கு தேவையான இடம் என்ன, அடுத்தது வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொண்டு வந்து வைப்பான். அந்த நேரத்தில் இழந்த பின்னால் அதை நீ நினைச்சுக்கிட்டு இருப்பேன். உலகத்தில் ஒரு ஒழுக்கமான மனைவி, ஒழுக்கமான கணவனும் கிடைப்பது அன்றைய காலத்தை விட இன்றைக்கு மிகப்பெரிய ரிஸ்க். அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். அதுதான் அதில் நீங்கள் 1000 விஷயங்களை இழந்து பொறுக்கலாம்,
இந்த ஒரு விஷயத்துக்காக 1000 விஷயங்களை இழந்து பொறுக்கலாம், இந்த ஒரு விஷயத்துக்காக கோடி மடங்கு நீங்க பொறுக்கலாம். ஆனா அந்த நியாமத்தை உணர்றாங்க இல்லை, சீர்கெட்டு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவர்களை உடைச்சிக்கன்னு வெளியே போறது. ஆனா கொஞ்சம் காலத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்லீஸுக்கு இங்க பெரும் ஆற்றலை எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறான். நீங்க அந்த சிலபஸுக்குள்ள போறதுக்கு ஒரு 5 வருஷம் எடுக்கும், ஒரு 5 வருஷம் எடுக்கும். ஏன்னா ஒரு கிளாஸா தான் முடிக்கணும் நீங்க. அப்ப இப்லீஸ் ஒவ்வொன்றா கொண்டு வந்து பிமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட அமல்களை எதை சின்னதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கிருந்து இப்லீஸ் ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சின்ன சின்ன, அதாவது நீங்க இது அதுக்கு கனெக்ஷன் இருக்கு என்ன நினைக்க மாட்டேங்க. விளங்கிட்டா? மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா தான் கனெக்ஷன் விளங்கு. அதுல அப்படி கனெக்ஷனே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அப்படியே லைட்டா எடுத்து பெருசாகி 5 வருஷத்துல அவர் உங்களை பக்கத்துல இல்லை, நல்ல நண்பர்கள் உங்களோடு இல்லை, நல்ல உறவுகள் உங்களோடு இல்லை, நல்ல சூழல் இல்லை. நீங்க எங்க இருக்கிறீங்களா? ஒரு சினிமா ஹாலுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ஆபாச காட்சி இருக்கிறீங்க, கெட்ட உறவுகளோடு இருக்கிறீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பேர்ல மார்க்கத்துக்கு முரணான இடத்துல விபச்சாரத்துல இருக்கிறீங்க. இப்போ இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களில் உள்ள அருள்களை அவர்களே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். இதுதான் அது. விளங்கிட்டா? கெட்டதிலிருந்து திருந்தி வரதில்லை, நல்லதிலிருந்து கெட்டு போறதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றாரு. உங்களுக்கு தந்த ஒரு நியாமத்து எப்படி படிப்படியாக உங்களை விட்டு கலைந்து போவது என்பது நம்ம கலைந்து போகும் வரைக்கும் நமக்கு தெரியாது. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். ஒழுக்கத்துல அந்த சூழலை இறுக்கிட்டு போவேன், ஆரோக்கியத்துல சூழல் உங்களுக்கு அதிகமா தந்துட்டு போவேன். நீங்க நோயிலே இருந்தாலும் கூட உங்களோட ஆரோக்கியமானவனுடைய உள்ளத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? தருவேன். பொருளாதார பலத்தில் உங்களுக்கு ஞாபகத்தை தருவேன், அறிவில் ஒரு ஞாபகத்தை தருவேன், சூழ்நிலையை தந்துகண்டே இருப்பேன். எப்பொழுது நீங்க நன்றியுள்ளவராக இருந்தால், உங்களோட கண்ணீர் அதற்காக வடிவமாக இருந்தால், உங்கள் சுஜூதுகள் அதற்காக விழுமாக இருந்தால், உங்களோட ஓதல்கள் அவனுக்காக இருக்குமாக இருந்தால், அந்த நியாமத்தை நினைச்சு நீங்க அப்படிப்பட்ட ஒரு உருக்கம் அடைவீர்களாக இருந்தால் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே வருவார். நிராகரித்தால் என்றால் கணக்கெடுக்காம விடுறது, நடைமுறைப்படுத்தாம விடுறது, உங்கள் பக்கம் இணைக்கிறது, அதுல பாவம் செய்யறது, அதுல பெருமை அடிக்கிறது, அதை அறிந்து கொள்ளாமல் விடுவது, இப்படியான வேலை நீங்க செய்வீங்களா இருந்தால் எனது வேதனை கடுமையானது என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர், இந்த 6வது பகுதியை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிஅமத் எங்களை விட்டு கலைந்து போகும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. விளங்கிட்டா? நம்ம அந்த நிஅமத்து, இழந்த நிஅமத்துக்களை நம்ம திருப்பி மீட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தௌபா. தௌபா செய்தீங்கன்னு சொன்னா வயுத்தி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா, ஒவ்வொருவருக்கும் என்ன சிறப்பு இருந்ததோ அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்து விடுவான்னு சொல்றான். விளங்கிட்டா? அந்த சிறப்பை திருப்பி என்ன செய்வான்? கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 6 பகுதிகள், இதுல இன்னும் பல பகுதிகள் உண்டு, இந்த 6 பகுதிகளை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் நன்றி செலுத்தல் என்ற பகுதியில் நம்ம எங்க இருக்கிறோம்னு பாருங்க. இறுதியாக இந்த நன்றி செலுத்துகின்ற விஷயங்களை எப்படி நம்ம கண்டுகொள்றது, எப்படி உணர்கின்ற பாதையிலே நம்ம இருக்கிறது, ஒரு கஃப்லத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. இந்த கஃப்லா என்ற பகுதியை தன்பீஹுல் காஃபிலீன் என்றது ஒரு தனியான ஒரு பகுதி. அதாவது அசமந்து போய் இருக்கக்கூடிய, உணராமல் இருக்கக்கூடிய, மந்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, மறந்து போய் இருக்கக்கூடிய இறைநிலைகளை மறந்து போய் இருக்கக்கூடியவர்களை உணர்த்துதல் என்று பாகம் பாகமாக அறிஞர்கள் புத்தகங்கள் எழுதிக்கிறார். தன்பீஹுல் காஃபில், அந்த கஃப்லத் இல்லாமல் போகணும். இதை எப்படி நீங்க உணரலாம் அப்படி என்று சொன்னால், நிறைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிஅமத்தை தஅதீப் பண்ணுவது, இஹ்ஸா பண்ணுவது, நிஅமத்தை கணக்கு போடுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தூண்டுகிறான். அதாவது இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை கணக்கிட்டீர்கள் என்றால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இது அர்த்தம் நியாமத்தை 1 2 3 என்றதன் அர்த்தம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க ஓரளவுக்காவது என்னென்ன இருக்குன்னு நீங்க தெரிய நினைக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரங்களை சொல்றாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் என்று அல்லாஹ் தஆலா உனக்கு நான் இப்படி செய்யவில்லையா, உமக்கு இப்படி செய்யவில்லையா, உமக்கு இப்படி செய்யவில்லையா அல்லாஹ் அருள்களை சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்க்கு இன்னொரு இடத்துல வல்லுஹா வல்லைலி இதா சஜால என்னது அல்லாஹ் ரப்பல் உனக்கு செஞ்ச அருள்களை என்று அல்லாஹ் தஆலா அதில் என்ன செய்றான், அதில் சொல்லி காட்டுகிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வலகது மனன்னா அலைக மர்ரத்தன் உஹ்ரா, உமக்கு நான் இதுக்கு முன்னாலும் அருள் செய்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் செய்த அருளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருளை அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு காட்டுறான். எனவே அதாவது ஒரு மன்னர் மாமூன் நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருத்தர் வாராரு. வந்த பின்னால அவருக்கு ஒரு அதாவது நன்றி செலுத்தணும் என்ற விஷயத்தை வார்த்தை சொல்ற நேரத்தில் இவர் சொல்றாரு என்னண்டா, மாமூனுக்கு நன்றி சொல்றார் இவர் ஒரு விஷயத்தில். மாமூன் திருப்பி சொன்னதா, இது வரலாற்று செய்தி, மாமூன் திருப்பி சொன்னதா வருது,
உங்களோட நன்றி எனக்கு தேவையெல்லாம் இல்லை அப்படின்ற, உங்களோட நன்றிக்கு தேவைப்படுற அளவில் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் திருப்பி சொல்லுவார், ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். ஃபஷ்குரூனி, எனக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு ரப்பு சொல்கிறான். அதை விட நீங்கள் என்னது உயர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னவுடன் சதாக்த, நீங்கள் உண்மை உரைத்தீர்கள் என்று திருப்பி ஒரு பரிசு கொடுத்ததாக என்ன செய்யும் அதில் வரும். படைத்த ரப்பு நன்றி எதிர்பார்க்கிற டைமில் நீ எனக்கு நன்றி தேவையில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நன்றி தேவை இல்லை என்றது உலகத்தில் ஒரு 100 விதமான பொய். அது லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்ரி, எதிர்பார்க்கல எங்களுக்கு வானா அப்படின்னு நினைக்கிறமே தவிர நன்றி வந்த உடனே என்ன இந்த நன்றி எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு பெருமை அடிக்க வேணாம். விளங்கிட்டா? நன்றி ஒரு ஆள் சொல்லிட்டாருண்டா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்படின்னு முடிச்சுட்டு போங்க. ஏண்டா எதிர்பாராத உள்ளம் உண்டு இல்லை. லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா என்றது எங்களுடைய நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் அது வராமலாம் என்ன செய்யாது, அது இருக்காது, அந்த உணர்வு வராமலாம் இருக்காது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாமத்துக்களை நம்ம கணக்கிட வேண்டும், என்ன வேண்டும், என்னென்ன நியாமத்துக்கள் எல்லாம் சிறிய நிறைய நியாமத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிமார்களுக்கு எல்லாம் சொன்ன நிறைய நியாமத்துக்களை பார்த்தீங்கன்னா சிறிய வேத நியாமத்தான் இருக்கு. உங்களை நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி ஆரம்ப நியாமத்துக்களை சொல்லி காட்டும். ஏன்னா மனிதன் மறக்கிறது அதுதான். அந்த அதாவது நியாமத்துக்களை கணக்கிடுதல் எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை என்ன செய்யும் கொண்டு வந்துடும். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாவுக்கு நன்றியுடைய வார்த்தைகள் இருக்குதானே, இவைகளை அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது திக்ர்லையும் வரும், சுக்குர்லையும் வரும், ஹம்துலையும் வரும். லா யஸாலு லிசானுக்க ரத்பம் மின் திக்ரில்லாஹ், உங்களுடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே ஈரமாகவே இருக்கட்டும் என்று வருது. அப்போ எந்த இடத்துலையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை சொல்றது, அதே போல சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி இந்த வார்த்தைகளை சொல்றது, இது போன்ற அதாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எதுவாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்ற வார்த்தை சொல்வது எங்களுக்கு என்ன, அதாவது அடிக்கடி எங்களோட சிந்தனையில் இருக்க வேண்டிய நன்றியுடைய வார்த்தைகளோட மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது போல ரப்புல் ஆலமீனுடைய நியாமத்தை நீ ஞாபகப்படுத்த வேண்டும் என்றால், ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை புரிந்த நண்பர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கணும். இல்லைண்டா அவன் சோதனைகளை தான் ஞாபகப்படுத்திக்கின்றிருப்பான், நமக்கு நன்றி உணர்வு வராது. நம்ம சூழ இருக்கக்கூடிய நிறைய பேரை நீங்கள் பாருங்கள், அவன்கிட்ட கவலையை நமக்கு சொல்லுவோம், நம்ம அவனை போட்டி போட்டுக்கு நம்மளோட கவலையை அவன்கிட்ட சொல்லுவோம், சரியா? அதனால் அவன் அடுத்த நாள் வந்து இன்னொரு பெரிய கவலையை நான் சொல்லுவோம். இப்படி போட்டி போட்டு இஸ்திரா உன்னியாமா இருக்கிற நியாமத்தை குழப்பிக்கணும் ஒன்று இல்லைன்ற பாட்டிகளை தான் என்ன செய்ய நம்ம பார்க்குறோம். நம்ம அல்லாஹ்வுடைய நியாமத்தை எப்படி இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நீர் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே போகிறாங்க, மேலே தண்ணிகளை கொஞ்சம் எடுத்து ஊற்றுறாங்க, அதில் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வெளியே வந்து சொன்னாங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த நியாமத், இந்த மகிழ்ச்சி, இதை மன்னர்கள் அறிந்திருந்தாலும் எங்களோடு போட்டி போட்டிருப்பார்கள் இந்த நியாமத்துக்காக சொன்னாங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு நியாமத்தை அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அருள்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். பிஷ்ர் அல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றோம். எனவே நியாமத்தை பொறுத்த வரைக்கும், அருள்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன நினைக்கணும்னா, நமக்கு அதை நல்ல முறையில் ஞாபகப்படுத்தக்கூடிய உறவுகளும் அன்பர்களும் அதாவது நண்பர்களும் நமக்கு என்ன இருக்க வேண்டும். நம்மளை அடுத்தவனுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தை இஸ்திரா பண்ணக்கூடிய, கேவலப்படுத்தி காட்டக்கூடிய வேலையை நம்ம ஏற்படுத்தி விடவும் கூடாது. சுப்ஹானல்லாஹ். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க சூழல், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய இந்த நியாமத்துக்கள் எல்லாம் என்றைக்கு எங்கள்கிட்ட இது எடுக்கப்படுமோ அப்போ தான் நம்ம உணர்வோம். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல், அதாவது நம்ம மறந்து போகிற ஒரு பகுதியை சுக்ரை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் தாரான்னு வைங்களேன், அதுக்கு நம்ம அல்லாஹ் சுக்ர் செய்யணும். அந்த நியாமத்தில் அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான். அந்த சூழ்நிலை, அந்த வாய்ப்பெல்லாம் மிகப்பெரிய நியாமத். எப்பொழுதுமே எடுக்கப்பட்ட பின்னால தான் நம்ம என்ன செய்வோம், அதை உணர்வோம். அப்படிப்பட்ட கை செய்தப்பட்ட அடியார்களாக நாம் இருக்கக்கூடாது. ரப்புல் ஆலமீன் எங்களை எல்லா விஷயங்களையும் உணர்த்தி ஆழ அகலங்களை உணரச் செய்து நன்றி உள்ள மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.